we read verses? Okay, never mind. Before we look at that, okay, this is a lament psalm. இது ஒரு புலம்பல் சங்கீதம். A psalm where he cries out to the Lord. இந்த சங்கீதமானது கர்த்தரை நோக்கி அவர் கதறுகிறார். By King David, the author. தாவீது எழுதினவர். We are not told the background of this psalm. இதனுடைய பின்னலை நமக்கு சொல்லப்பட கிடையாது. There are 3 parts to this psalm. இந்த சங்கீதத்துக்கு 3 பகுதிகள். In verse 1 to 5, வசனம் 1 லிருந்து 5 வரைக்கும் the psalmist laments to the Lord. சங்கீதக்காரர் தேவனை நோக்கி புலம்புகிறார். Then in verses 6 to 8, 6 லிருந்து 8 வரைக்கும் he praises the Lord. கர்த்தரை துதிக்கிறார். And then verse 9, the psalmist prays to the Lord. வசனம் 9 he prays to the Lord. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். So let's read the first 5 verses. முதல் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். I'll read it in English first. To you, O Lord, I call, my rock, do not be deaf to me, for you are silent to me. I will become like those who go down to the pit. Hear the voice of my supplications when I cry to you for help, when I lift up my hands towards your holy sanctuary. Do not drag me away with the wicked and with those who work iniquity, who speak peace with their neighbors while evil is in their hearts. Require them according to their work and according to the evil of their practices. Require them according to the deeds of their hands. Repay them their recompense, because they do not regard the works of the Lord, nor the deeds of his hands. He will tear them down and not build them up. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல் மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். Psalmist David was going through a difficult time in his life. தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கடந்து போனார். Because you hear this over and over and again in every psalm. ஒவ்வொரு சங்கீதத்திலும் நாம் இந்த அடிக்கடி நாம் கேட்கப்படுகிறோம். Every time he's going through a difficult time. எப்பொழுதும் அவர் ஒரு கஷ்டமான சூழ்நிலை கடந்து போனார். Yes, so probably you get bored of it. அதனால இதை நம்ம கேட்கும்போது நமக்கு போர் அடிக்கும். Because it's the same story. அதே கதை. But every situation there's a different circumstance that happens. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சம்பவங்கள் வித்தியாசமா இருந்துச்சு. But if you put yourself in his situation, அவருடைய சூழ்நிலையில நீங்கள் வைத்துக் கொள்வீர்களா, then you can understand that somehow difficult times you go through the same things. அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீங்க அதே விதமான சூழ்நிலையில நீங்களும் கடந்து போகலாம். So his difficult time, அவருடைய கஷ்ட காலம், he felt defeated, தோத்து போனது போல அவருக்கு இருந்தது. he felt alone, தனிமையில இருந்தார். because God was silent. காரணம் தேவன் அமைதியா இருந்தார். How many times has God been silent in your life? உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை முறை கர்த்தர் அமைதியா இருந்தார்? One time, 2 times, ஒரு தடவை, 2 தடவை, many times, பல தடவை. and that's why the psalms are written. ஆகையால் இந்த சங்கீதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. Because many times God is silent. காரணம் அநேக சமயங்களில் கர்த்தர் அமைதியா இருக்கிறார். Many times you are defeated. அநேக சமயத்தில் நீங்கள் தோத்து போனீங்க. And at this time David appears to be confronted by hypocrites. அதாவது இந்த சூழ்நிலையில அவர் மாய்மலக்காரர்களை அவர் சந்தித்தார். What are hypocrites? மாய்மலக்காரர் யார்? They say something in front but they do something at the back. முன்னுக்கு ஒன்னு சொல்லுவாங்க, பின்னால வேற ஒன்னு செய்வாங்க. So they were pretenders of peace. அதனால அவர்கள் சமாதானத்தின் ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. Okay, he tells us in front they say peace. முன்னுக்கு அவங்க இப்படி சொல்றாங்க, சமாதானம்னு சொல்றாங்க. But behind your back they pretend they are planning to destroy you. ஆனா பின்னால உங்களுடைய
பின்னால உங்களை வந்து அழிக்க பார்க்கறாங்க. So he calls them hypocrites. அதனால இவங்கெல்லாம் மாய்மலக்காரர்கள் என்று சொல்றாங்க. So he was surrounded by them. இவர்கள் தான் அவரை சுற்றி கொண்டிருந்தாங்க. But that's the world of politics. அரசியல்ல இதுதான் உலகம். So he is king. அவர் ராஜாவா இருந்தார். People want to be friendly with him. அவரோடு நட்பாய் இருக்க ஆசைப்பட்டாங்க. But behind they are planning to hantam you from the back. ஆனா பின்னால அவரை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு இருந்தாங்க. That time he didn't know. அது அவருக்கு அந்த நேரத்துல தெரியும். Today we know. இன்னைக்கு நமக்கு தெரியும். That is called politics. இதுதான் அரசியல். And he has only one option. அவருக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. To seek refuge in the sanctuary of God. கர்த்தருடைய ஆலயத்துல அடைக்கலம் கொள்வது. But the problem is, as he is seeking refuge in God, பிரச்சனை என்ன? அவர் தேவனிடத்துல வந்து ஒரு அடைக்கலம் கொள்ளும்போது God doesn't seem to be there. தேவன் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. So you're going through a problem. நீங்க ஒரு பிரச்சனையில கடந்து போறீங்க. You seek God. தேவனை தேடுறீங்க. God is not there. தேவன் அங்க இல்ல. So what do you do? என்ன செய்வீங்க? Stop praying. ஜெபத்தை நிறுத்திடலாமா? Do your own thing. சொந்த காரியத்தை செய்வோமா? Go and kill all these people. அல்லது இந்த ஜனங்களாம் போய் கொல்லுவோமா? David cries out to God. தாவீது கர்த்தரை நோக்கி கதறுகிறார். So in verse 1 we see he calls to God. To you Lord I call. ஒன்றாம் வசனத்திலே அவர் இப்படி பார்க்கிறார். ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கதறுகிறேன் என்று சொல்கிறார். கூப்பிடுகிறேன். Means to you alone do I call. உம்மிடம் மாத்திரம்தான் நான் கூப்பிடுகிறேன். And then he says, God, my rock, do not be deaf to me. என்னுடைய கண்மலை என்னுடைய சத்தத்திற்கு செவிடாய் இருக்க வேண்டாம். So he calls God his rock. கர்த்தரை தன்னுடைய கண்மலை என்று அழைக்கிறார். He says, do not be deaf. என்னுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடாமல் இருக்க வேண்டாம். Then he reasons with God also in verse 1. பிறகு வசனம் 1 நாம் பார்க்கிறோம். அவர் தேவனோடு இருந்து ஒரு பேசுகிறார். He says, if you continue to be silent to me, ஆண்டவரே நீர் எனக்கு அமைதியா இருப்பீர்னா, I would end up like those who go down to the pit. யாரெல்லாம் குழிக்குள் இறங்குகிறார்களோ அவர்களை போல நானும் இறங்கி விடுவேன். When he talks about, so that's from verse 1. அது வசனம் 1. If he says you do, so first he calls God his rock. முதல்ல அவர் தேவனை வந்து தன்னுடைய கண்மலை என்று அழைக்கிறார். Rock means security. கண்மலை என்று சொன்னால் பாதுகாப்பு. Something you can hold on. அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். If you are standing on a rock, நீங்கள் ஒரு கண்மலை நிற்பீர்களா, you can be sure that it will not sink. நீங்கள் முழுகி போக மாட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். Sand will sink in. மணல் அப்படியே உங்களை முழுகிடும். But rock cannot just go sink. ஆனா கண்மலை முழுகாது. So he says, God, you are my rock. அவர் நிச்சயமாக ஆண்டவரே நீர் தான் என் கண்மலை. So you are my security. நீர் என்னுடைய பாதுகாப்பு. And he said, then he uses another thing. He says, God, I don't want to go to the pit. பிறகு அவர் சொல்றார், ஆண்டவரே நான் குழிக்குள் நான் போக விருப்பம் இல்லை. What is this pit? இந்த குழி என்றால் என்ன? It could be like other two ways. It could be a dungeon. ரெண்டு விதமாக இருக்கலாம். இது வந்து ஒரு சிறை என்று சொல்லலாம். A dungeon is a place of full darkness. ஒரு சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு இருள் இருக்கும். Without hope. நம்பிக்கையே கிடைக்காது. Like when Joseph was thrown into the pit. Into the well, like a pit. யோசேப்பு வந்து அந்த குழிக்குள்ளாக ஒரு சிறைச்சாலையில் தள்ளினது போல இருந்தது. வெளிச்சமே இருக்காது. Full of darkness. ஒரே இருள். So on one end it could be a dungeon. ஒருவேளை இது வந்து ஒரு சிறைச்சாலையா இருக்கலாம். On one end it could be hell. அல்லது இன்னொன்று வந்து செத்து போகிறவர்களுக்கு நரகமா இருக்கலாம். Go inside, you cannot come out. அங்க உள்ளுக்கு போனீங்கன்னா வெளியே வர முடியாது. Both ideas is what he is talking about, a pit. ரெண்டு காரியங்களும் அவர் இங்கே சொல்லுகிறார். So he says, God, you are my rock. சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என் கண்மலை. You are my security. நீர் என் பாதுகாப்பு. So if you are silent to me, ஆண்டவரே நான் கூப்பிடுகிற சத்தத்துக்கு நீர் அமைதியா இருப்பீர்களானால், I will go like the prisoners who go to the pit. நான் கைதிகளை போல அந்த குழிக்குள் போவேன். I will be without hope.
நான் நம்பிக்கை இல்லாமல் I'll be in போவேன். total darkness. நான் ஒரே இருள்ல இருப்பேன். I could be in hell, where I cannot come back. நரகத்துல இருக்கிறது போல இருக்கு, நான் திரும்பி வர முடியாது. So he cries out to God in verse 1. ஆகியனால 1ஆம் வசனத்துல கர்த்தரை நோக்கி அவர் கதறுகிறார். Then in verse 2, வசனம் 2ல he says, he pleads with God, hear my voice. அவர் ஆண்டவரிடத்துல வந்து அவர் மன்றாடுறார், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும். See my position in prayer. என்னுடைய ஜெப நிலையை நீ பாரும் ஆண்டவரே. First thing, hear my voice. முதலாவது என் சத்தத்தை கேளும். See my position. என்னுடைய நிலையை பாரும். What was David's tone of voice? தாவீதுடைய தொனி என்னவா இருக்கும், எப்படியா இருக்கும்? It was lament. அது வந்து ஒரு புலம்பல். Lament is loud cries in desperation. புலம்பல் என்பது சத்தமாய் அழுது கதறுவது. His position was lifted hands in the sanctuary. அவருடைய நிலை வந்து தேவாலயத்தை நோக்கி தன்னுடைய கரங்களை உயர்த்தி கொண்டார். In surrendered will. அதாவது ஆண்டவருக்கு நான் முழுசுமாக சரணடைகிறேன். Imagine yourself. நீங்க உங்களை அந்த இடத்துல வைத்து பாருங்களேன். You're desperate to நீங்க help. உதவிக்காக நீங்க தவிக்கிறீங்க. You kneel down before someone in front of the house. அவங்க வீட்டுக்கு முன்பாக யாருக்காவது முன்பாக நீங்க போய் முழங்கால் படியிட்டு, outside the house midnight. அவங்க வீட்டுல நடுராத்திரில போயிட்டு முழங்கால் படியிட்டு shout and you scream. கதறீங்க, கத்துறீங்க. Ask for help. உதவியை நாடி கேட்குறீங்க. Imagine you do that before a man. இது அப்படியே ஒரு கற்பனையாய் சிந்தித்து பாருங்க. Sometimes we cannot understand because we do it all the time before God. இது நாம் புரிந்து கொள்ள முடியாது, காரணம் நம்ம எப்போதும் தேவனுக்கு முன்பாக இப்படி செய்வோம். Preacher says kneel down, you'll kneel down. பிரசங்கர் சொல்றாரு முட்டிகால் போடுவோம், முட்டிகால் போடுறீங்க. We are kneeling down because someone has to kneel down. Someone has to kneel down. யாரையாவது உங்களை முழங்கால் படி போட சொன்னா, Okay. Or maybe kneeling down has become a part of your prayer. It's style already. அல்லது உங்களுடைய ஜெப பழக்கத்துல முட்டிகால் போடுறது ஒரு பழக்கமா இருக்கலாம். It's imagine okay. So sometimes we won't understand this because we are doing it all the time. சில சமயம் நமக்கு புரியாது, ஏன்னா நம்ம எப்போது செஞ்சு வரோம். Say you're doing it before a man. இப்பொழுது வந்து நீங்க ஒரு மனுஷனுக்குள்ள செய்றீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. You ask help, he doesn't listen. நீங்க உதவி கேக்குறீங்க, அவர் வந்து கேட்க மாட்டேங்கிறார். Knock on the door. கதவை தட்டுறீங்க, I need some help. உதவி வேணும்னு கேக்குறீங்க. He does not listen to you. அவருங்க சத்தத்துக்கு செவி சாய்க்கிற மாதிரி இல்ல. Then you go down on your knees. பிறகு உங்க கால்ல முட்டிக்கால் போடுறீங்க. And you start screaming. கத்துறீங்க, கதறீங்க. You raise your hands. கரங்களை தூக்கி Cry. அழுகுறீங்க. Do you expect him to listen to you? அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? Because you cry, you're shouting in front of his house, he will say, please, go. I'll take this money and go. Maybe lah. Here, looking at how you are, he might give you the money and say, go. அப்படியா? அதாவது நீங்க அவர் வீட்டுக்கு முன்னுக்கு நின்று ஒரு கூச்சல் போட்டு சத்தம் போட்டு அழுது கதை அந்த ஆள் வெளியே வந்து தப்பாடி கேட்டு காசு எடுத்து போய் போட்டு Making a scene, that's called making a scene. இந்த சீன் இங்க வேணாம். Imagine making that scene before God. இங்க படம் காட்ட வேணாம், நீ போயிரு. Imagine making that same scene before God. இதே விதமாக நம் தேவனுக்கு முன்பாக செய்யும்போது would God react? தேவன் என்ன செய்வார்? If you are so sure that man will react because you do that, would God react when you do that? அதாவது மனுஷனுக்கு முன்பாக இப்படி செய்யும்போது மனுஷன் வந்து உடனே கேட்டு உடனே செய்யறார். அதே மாதிரி தேவன் செய்வாரா? When you go on your knees, நீங்க முட்டிக்கால் போட்டு when you scream, தேவன் நோக்கி கதறும்போது would God answer you? தேவன் பதில் கொடுப்பாரா? So this is where David says, hear my voice and look at where I am. இதான் தாவீது ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை நான் இருக்கிற நிலைமை பாருங்க. Look at where I am. I mean my hands are lifted up into you worship. பாருங்க ஆண்டவரே, நான் என்னுடைய கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். I'm not just saying Lord help me. நான் சும்மா சொல்லல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. I am crying out. நான் அழுது கொண்டிருக்கிறேன். Do you believe God answers your tears?
தேவன் உங்களுடைய கண்ணீரை பார்த்து பதில் கொடுப்பார் என்று சொல்லி நம்புறீங்களா? When's the last time you teared when you prayed? அதாவது நீங்க கடைசியா எப்போ ஆண்டவருக்கு முன்பாக கதறி கண்ணீரோடு அழுது ஜெபிச்சீங்க? Must cry before when you pray one. ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்கும் போது அழுணுமா? I thought you just pray, God gives you. Why must cry one? ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே நமக்கு வந்து உடனே கிடைக்கலையா? See, David, this is a lament. That's why we're understanding his position in prayer. இது வந்து ஒரு புலம்பல் ஆகியனால அவர் அந்த நிலையில He ஜெபிச்சதை says, நம்ம look புரிந்து at me now. ஆண்டவரே இப்பொழுது என் நிலைமையை பாரும். That's something we need to learn from David. இது நாம் தாவீதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். And then he says, God, he says, I fear one thing. பிறகு ஆண்டவரே நான் ஒரு காரியத்தை குறித்து பயப்படுறேன். Okay, David fears one thing. தாவீது ஒரு காரியத்தை நினைத்து பயப்படுறாரு. What does David fear? தாவீது எதுக்கு பயப்படுறாரு? He fears that he'll be judged with the evildoers. அதாவது அவருக்கு என்ன ஒரு பயம்னாக்க அக்கிரமக்காரரோடு கூட கர்த்தர் இவரை நியாயம் தீர்ப்பாருன்னு. One thing David knows, there is judgment. தாவீதுக்கு ஒன்று தெரியும், நியாய தீர்ப்பு உண்டு. But he is so afraid that he will go into judgment. ஆனா அவருக்கு ஒரே பயம், எங்க அவரும் நியாய தீர்ப்புக்குள்ளாக போய்வார். So he prays to God in verse 3. ஆகினால வசனம் 3ல கர்த்தரை நோக்கி He says, do not drag me away with the wicked. ஆண்டவரே அக்கிரமக்காரரோடு என்னையும் இழுத்து சேர்த்துக் கொள்ள வேண்டாம். If you are a God fearing person, அப்படி நீங்கள் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷியா இருப்பீங்க. one thing we know is judgment will fall on those who are evil. நமக்கு ஒண்ணு தெரியும், நியாய தீர்ப்பு அக்கிரமக்காரர் மேல நிச்சயமாய் விழும். And David says, God, do not count me with one of them. ஆகிலும் தாவீது சொல்றார், ஆண்டவரே என்னையும் அவர்களுடைய ஒருவராய் சேர்த்துக் கொள்ள வேண்டாம். He says, do not drag me away. என்னையும் அவங்களோட இழுத்துக் கொள்ள வேண்டாம். When David's a warrior, so he knows about all this. தாவீது வந்து ஒரு யுத்த வீரர், ஆகினால இதெல்லாம் அவருக்கு தெரியும். When they conquer a place, ஒரு ஊரை அவங்க வந்து வெல்லும் போது all the prisoners, they will drag them. கைதிகள் எல்லாம் அடிமைகள் எல்லாம் அவங்க இழுத்து கொண்டு போவாங்க. They won't put red carpet, they won't carry them on their shoulders. அவங்களுக்கு சகப்பு கார்பெட் போட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடாதபடிக்கு சங்கிலி போட்டு இழுத்து கொண்டு போவாங்க. They won't put them on their horse. Everyone got horse. எல்லாருக்கும் ஒரு குதிரை இருக்கும், ஆனா இவங்கள அதில் போட மாட்டாங்க. Would David give up his place for his place in the horse for someone else? தாவீது தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்து ஒருவர் யாரையாவது அந்த குதிரையில ஏத்துவாரா? He'll drag them. அவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போவாரு. They won't want to come. அவங்க வர மாட்டாங்க. Of course, you know prisoners, they won't want to follow you. உங்களுக்கு தெரியும், கைதிகள் உங்களை பின்பற்ற மாட்டாங்க. வேணாம். You think they want? So you drag them, chain them, drag them. சங்கிலியால கட்டி இழுத்தி கொண்டு போவாங்க. So he knows about punishment. ஆனா அவருக்கு தெரியும் தண்டனை எப்படி. He says, one day God will do that to the wicked. அவர் சொல்றாரு, ஒரு நாள் அக்கிரமக்காரருக்கு கர்த்தர் இப்படி But செய்வார். don't do it to me. ஆனா எனக்கு இப்படி செய்ய வேண்டாம். Why? ஏன்? He says, God, I'm not one of them. ஆண்டவரே நான் அவர்களிலே ஒருவன் அல்ல. How many of us can tell God, I'm not one of the wicked? நாம் எத்தனை பேரு அந்த மாதிரி நாம் சொல்ல முடியும், நான் அவன் அல்ல அந்த அக்கிரமக்காரரோடு. God, this is between God who knows you, not before men. தேவனுக்கு தெரியும் மனுஷனுக்கு நீங்க யாரு. Tells God, do not give me the same judgment because I am not one of the wicked. ஆண்டவரே அக்கிரமக்காரருக்கு நீ கொடுக்கிற நியாய தீர்ப்பு எனக்கு தரதையும், நான் அவர்களை போல அல்ல. I'm not part of their kumbal. நான் அவங்களுடைய கூட்டத்தின் ஆள் அல்ல. I'm a different cluster, the cluster of the righteous. நான் வந்து நீதிமான்களின் கூட்டம். Okay, then he tells the wicked are like this. துன்மார்க்கர் இப்படியா இருப்பாங்க. Verse 4. வசனம் 4. Okay, verse 3. He keeps on. He says, these people, they are practitioners of evil. அவர் சொல்றாரு, இந்த அக்கிரமக்காரர் அவங்க தீங்கு செய்கிறதுல அவங்க அப்படிப்பட்டவங்க. Means it's a habit of doing evil. இது அவங்களுடைய பழக்கம் வழக்கம். They are every day it's part of their lifestyle. தினசரி அவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். They will break your laws every day. It's part of their life. அவர்களுடைய சட்டங்களை, உங்களுடைய பிரமாணங்களை ஒவ்வொரு நாளும் உடைத்தறிவாங்க. Okay, what is wickedness and evil? அக்கிரமமும் தீங்கும் என்ன? Okay, we know. Okay, before that, sin is something we do against God. பாவம் என்பது நாம் தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிறது. But wickedness,
அக்கிரமம் is what you do towards another person. நாம் இன்னொருவருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியம். And these people will always do something wrong to someone else. இந்த ஜனங்கள் எப்போதும் யாருக்காவது ஏதாவது ஒரு தீங்கு செய்வார்கள். They don't care. அவர்களுக்கு தப்பு You say it's wrong, they say, it's okay. பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவாங்க. So these people, it's their habit. They say they are already a habit already. இது அவங்களுடைய பழக்கமாய் செய்து வருவாங்க. And they are also hypocrites. மாத்திரமல்ல இவங்க எல்லாம் பாருங்க மாய் மலக்காரங்க. Okay, I told you earlier, their habit was to speak in peace in front but whack you from the back. அவங்களுடைய பழக்கம் நம்ம பார்த்தோம், முன்னுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, பின்னால உபத்திரம் கொடுப்பாங்க. So David appeals to God. ஆகையால தாவீது தேவனை நோக்கி, I am not part of this group. கெஞ்சுகிறார், ஆண்டவரே நான் அந்த கூட்டத்தின் மக்கள் ஒருவன் அல்ல. You judge these people. இந்த ஜனங்களை நீ நியாயம் தீர்த்தரணும். He appeals to the justice of God. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அவர் வந்து மன்றாடுகிறார். These are evil people, you judge them. இவங்கெல்லாம் அக்கிரமக்காரர் ஆண்டவரே, இவங்களை நீ நியாயம் தீர்த்தரணும். Let their sins fall back on their heads. அவங்களுடைய பாவங்கள் அவங்க தலைமையிலே விழட்டும். These people are condemned. இவங்க எல்லாம் மோசமானவங்க. Condemned means they already are guilty before God. தேவனுக்கு முன்பாக இவங்க எல்லாம் குற்றவாளிகள். So he says, David says, you act in your righteousness. ஆகையால் தேவனை நோக்கி அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீர் உம்முடைய நீதியிலே நீர் இவர்களை நியாயம் தீர்த்தரணும். And verse 5, வசனம் 5, what he says is, David was confident of God's judgment. தாவீதுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. See, he was struggling with his own problem. தன்னுடைய சொந்த பிரச்சனையோடு அவர் போராடி கொண்டிருந்தார். But he was very sure of judgment on the wicked. ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கு நியாய தீர்ப்பு வருவதே அவருக்கு நிச்சயம். Everyone who trusts in the Lord யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ should be confident in the ways of God. தேவனுடைய வழிகளிலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். When you go through problem, நீங்க ஒரு பிரச்சனையில கடந்து போகும்போது it doesn't mean that God is not fair. தேவன் வந்து நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. God will act on the wicked. தேவன் நிச்சயமாய் அக்கிரமக்காரர்களிலே அவர் நிச்சயமாய் நியாயம் தீர்ப்பார். See, this is the fear of God. இதான் தேவபயம். See, when we are going through trouble, நாம பிரச்சனையில கடந்து போகும்போது do we resort to doing something that is wrong? நாம் தவறான ஒரு காரியத்தை செய்ய நம்ம தீவிரிக்கிறோமா? God doesn't answer. தேவன் பதில் கொடுக்கல. Okay, never mind, I go and do my own thing. சரி பரவாயில்ல, நான் என் சொந்த காரியத்தை பேசுகிறேன். Today I was just reading in the news, a man who robbed a senior citizen. இன்னைக்கு பத்திரிகையாளர் வாசிச்சாரு, ஒரு வயோதிகரை அவன் வந்து அவர்கிட்ட போயிட்டு அவர் இருக்கிற அவருடைய பொருளை திருடிட்டான். 30-year-old man. 30 வயசுள்ள ஆளு. He robbed that person because his wife was expecting the second child. ஏன் அவன் திருடினான்னாக்கா, அவனுடைய மனைவிக்கு வந்து தன்னுடைய 2வது பிள்ளையை பிரசவத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு. He needed money. காசு தேவை. He didn't have enough money. போதுமான பணம் இல்லை. So he robbed that poor old man. அவன் பாவம் அந்த தாத்தாவை போய் தாத்தாவுக்கு போய் திருட்டாரு. Is it right or wrong? தப்பா? Yes, you have a need. தேவை உங்களுக்கு. In a time of desperation, God does not answer. தேவை நேரத்துல தேவன் பதில் கொடுக்கல. What do you do? என்ன செய்வீங்க? Do you lower your standards? உங்களுடைய நிலையை கீழே வைத்துக் கொள்வீங்களா? Or do you wait until help comes? அல்லது உதவி வருவதற்காக காத்து. See, sometimes we are tempted to steal. சில சமயம் திருடுவதற்கு நாம் சோதிக்கப்படுறோம். What do we do? என்ன செய்வோம்? God is not answering me. தேவன் பதில் கொடுக்கல. We know it's wrong to steal. திருடுவது பாவம். Anyone does not know it's wrong to steal? யாருக்காவது தெரியுமா திருடுவது? Are you like that? Then we have to go for counseling. அப்படின்னாக்கா உங்களை யாருக்காவது நம்ம பார்க்க We have to வைக்கணும். start at standard 1 again. மறுபடியும் வகுப்பு 1க்கு போனோம். Everyone knows it's wrong. எல்லாருக்கும் தெரியும் இது தவறு. But when we are tempted, ஆனா நம்ம சோதிக்கப்படுற நேரத்துல what do we do? என்ன செய்வோம்? Pity that man, I think it's a 30-year-old man. பாவம் 30 வயசுல வாலிபர். Jail 3 years. 3 வருஷம் பா தண்டனை. 1000 காண அடிக்கிறாங்க. So, 1000 அடிக்கிறாங்க. even though if you are a God-fearing person,
நீங்க தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் no matter what happens, என்ன நடந்தாலும் சரி you will not break what is you're not supposed to do. எதை நீங்க செய்யக்கூடாதோ அதை செய்யாதீங்க. Because it's not the law that you're worried about. It should not be the law that you're worrying about. அதாவது சட்டத்துக்கு நீங்க பயப்படக்கூடாது. You must fear God. தேவன் பேசுகிறது நீங்க கேட்கணும். Because no matter what happens, God will judge the wicked. என்ன நடந்தாலும் சரி தேவன் அக்கிரமக்காரரை தீங்கு செய்வதை அவர் Yes, my wife needs help now. அம்மா இப்ப என் மனைவிக்கு உதவி. Yes, I need money. அவளுக்கு காசு தேவை. God is not answering me. ஆண்டவர் பதில் கொடுக்கல. But if I do that, அதை செஞ்சனா God is going to judge me. ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறாரு. Does that fear come into us? அந்த பயம் நமக்குள்ளாக வருதா? If you have that, then you have the fear of God. அப்படி இருந்துச்சுன்னா தேவ பயம் உங்களுக்குள்ளாக இருக்கு. That God will judge those who are wicked. அக்கிரமக்காரர்களை கர்த்தர் நிச்சயமா நியாயம் தீர்ப்பார். So regardless of his own situation, அவனுடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, David was sure that God will judge the wicked. தாவீதுக்கு தெரியும் தேவன் அக்கிரமக்காரர்களை நியாயம் தீர்ப்பார். Those who do not regard the works of God, தேவனுடைய கிரியைகளை யார் அவங்க எண்ணாம இருக்கிறாங்களோ, or his deeds, அல்லது அவருடைய கிரியைகளை, God will tear them down. ஆண்டவர் அவங்களை கிழித்து போடுவார். That's what he says in verse 5. 5 வசனம் தான் He will tear them down. அவர்களை கிழித்து போடுவார். It means he'll defeat them. அவர்களை தோற்கடிப்பார். And they will not rise up again. அவர்கள் மறுபடியும் எழும்ப மாட்டாங்க. Who are those who are this group of people who do not regard the words of God? யார் இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அவங்க எண்ணாம போனாங்க? Works of God. தேவனுடைய கிரியைகளை எண்ணாம போனவங்க. Those who do not try to understand or accept the ways of God. தேவனுடைய வழிகளையும் அவருடைய காரியங்களையும் எண்ணாமல் போகிறவர்கள். They don't care. அவங்க எண்ண மாட்டாங்க. You don't try to understand. அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. They don't want to accept. ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. They ignore. அவங்க தெரியாத மாதிரி இருந்துருவாங்க. Deny. அல்லது முற்றிலுமாய் மறுத்துருவாங்க. Those are the people whom wrath of God falls. இவங்க மேல தான் தேவனுடைய கோபம் வந்து விழும். In this first 5 verses, முதல் 5 வசனங்களிலே David laments to God. தாவீது தேவனை நோக்கி புலம்புகிறார். Says, God, you are my rock. ஆண்டவரே நீர் என் கன்மலை. If you do not hear me, நீர் என் சத்தத்தை கேட்காவிட்டால், I will be like those who lose all their hope. யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இழந்து போறாங்களோ அவர்களைப் போல நானும். Says God, look at my hands. ஆண்டவரே என்னுடைய கைகளை பாரும். Hear my cries. என் சத்தத்தை கேளும். And answer me. எனக்கு பதில் தாரும். Then he says, do not put me along with the wicked. பிறகு சொல்கிறார், ஆண்டவரே என்னை அக்கிரமக்காரர்களோடு என்னை அவர்களில் ஒருவராய் சேர்த்து. That is not my gang. அது என்னுடைய கும்பல் அல்ல. He says that fellas, this gang, they are hypocrites. ஆண்டவரே இந்த மக்கள் எல்லாம் இவங்க எல்லாம் மாய்மானக்காரங்க. They say something in front, do something behind. முன்னுக்கு ஒன்று சொல்லுவாங்க, பின்னால ஒன்று செய்வாங்க. These people every day they will do something wrong against their neighbor. இவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய அயலானுக்கு தீங்கு செய்வாங்க. Not like me. I'm not them. He says, God, you judge them. ஆண்டவரே அவங்க நியாயம் தீர்த்தரணும். I'm confident that you will judge them. எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆண்டவரே நீங்க அவங்களை நிச்சயமாய் நியாயம் தீர்ப்பீங்க. Because they do not regard the works of God. ஏனா அவங்க தேவனுடைய கிரியைகளை அவங்க எண்ணாம போகுது. Okay, now let's move to the second part. இரண்டாவது பகுதிக்கு நாம் verses 6 to 8. வசனம் 6 ல இருந்து 8. Okay, blessed be the Lord because he has heard the voice of my supplication. The Lord is my strength and my shield. My heart trusts in him and I am helped. Therefore my heart exalts and with my song I shall thank him. The Lord is their strength and he is a saving defense to his anointed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம் ஆனவர். பாட்டினால். Okay, I heard it as பாட்டினால். என் பாட்டினால் அவரை துதிப்பேன். தாத்தா பாட்டி இல்ல, தாத்தா போயிட்டாங்க. சம்பளம். Okay, I know. Okay, the tone of the psalm now moves to praise. இந்த சங்கீதத்தினுடைய துணி ஒரு துதிக்குள்ளாக போகுது. Verse 1 to 5 lament. வசனம் 1 ல இருந்து 5 வரைக்கும் புலம்பல். Verse 6 begins to praise. வசனம் 6 துதியோட ஆரம்பிக்கும். Because
God has heard David's cry. காரணம் கர்த்தர் தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டார். Says to you, I will bless the Lord. Blessed be the Lord because he has heard the voice of my supplication. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார். God has heard his cries and he is pleased. ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் அதில் பிரியமாய் இருக்கிறார். And next in verse 7 he gives us a picture of God's saving power. இங்கே கர்த்தர் தன்னை விடுதலை செய்யும் ஒரு காட்சியை தருகிறார். Saving power. தேவனுடைய ரட்சிக்கும் பலன். What is God's saving power? கர்த்தருடைய ரட்சிக்கும் பலன் என்ன? God is my strength, God is my shield. கர்த்தரின் பலன், கர்த்தரின் கேடகம். That's the focus of this psalm. The Lord is my strength. இந்த சங்கீதத்தினுடைய நோக்கம் அதுவே. God's saving power. கர்த்தருடைய ரட்சிக்கும் பலன். What does he mean by God is my strength? கர்த்தரின் பலன் என்று சொல்வது அவர் என்ன? Means the Lord gives me his strength when I'm weak. நான் பலவீனமாய் இருக்கும்போது அவர் எனக்கு பலத்தை தருகிறார். And God is my shield. கர்த்தரின் கேடகம். It means God is my protection. கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பவர். God is both your offense and your defense. கர்த்தர் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவரும் அதே சமயத்துல உனக்கு யுத்தம் செய்கிறவரும். God will be your attack and God will be your defense at the same time. கர்த்தர் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பார், அதே சமயத்துல உனக்காக யுத்தமும் செய்வார். When you're weak to fight, he will give you strength to fight. யுத்தம் செய்வதற்கு பலவீனமாய் இருக்கும்போது கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுப்பார். And defending is where you can't see. பாதுகாப்பு இருக்கும்போது நீங்க அதை பார்க்க முடியாது. Hypocrites can be around you. உங்களை சுற்றிலும் மாய்மலக்காரங்க இருப்பாங்க. They tell you something but do behind the back something else. முன்னால உங்களுக்கு ஒன்னு சொல்லுவாங்க, பின்னால வேற ஒன்னு செய்வாங்க. But if God is your defense, கர்த்தருடைய பாதுகாப்பா இருப்பாரானா, then don't have to worry. He will shield all the arrows from the enemy. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவங்க ஏகிற அம்புகள் அனைத்துக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். So God's saving power, கர்த்தருடைய ரட்சிக்கும் பலன் is attack and defend. அவங்களை பாதுகாப்பார், அதே சமயத்துல உங்களுக்காக யுத்தம் செய்வார். My strength and my shield. என் பலன், என் கேடகம். He will fight for me. அவர் எனக்காக யுத்தம் செய்வார். Not strength to wake up in the morning. Not only that. எழும்புவதற்கு கொடுக்கிற பலன் அது இல்ல. But he will go before me and fight for me. ஆனால் அவர் எனக்கு முன்பாக போய் எனக்காக யுத்தம் செய்வார். And David rejoices. Verse 7, he says, my heart trusts in him and I am helped. அவருங்க சொல்கிற இருதயம் களி கூறுகிறது, சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறது. My heart exults, with my song I shall thank him. என்னுடைய இருதயம் களி கூறுகிறது, நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். He rejoices at what God is doing. கர்த்தர் செய்கிறவைகளிலே அவர் சந்தோஷப்படுகிறார். And he expresses his faith. அவர் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். What is his faith? அவருடைய விசுவாசம் என்ன? I trusted in the Lord. நான் கர்த்தரை நம்பினேன். The Lord helped me. கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். I trusted in the Lord and the Lord helped me. நான் கர்த்தரை நம்பியிருந்தேன், அவர் எனக்கு உதவி செய்தார். God is not just a mere helper. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர் மாத்திரமல்ல. We say God is not a maid. கர்த்தர் நமக்கு எடுபடி வேலை செய்கிறவர் அல்ல. He is not the gardener. அல்லது அவர் தோட்டக்காரர் இல்ல. He is not an employee who helps if you finish the work. அல்லது உங்களுக்கு வேலையில உதவி செய்து அதை முடிப்பதற்கு ஒரு முதலாளி அல்ல. He is the saving power for all of us. அவர்தான் நமக்கு ரட்சிக்கும் பலனாய் இருக்கிறவர். He was a saving power for David. தாவீதுக்கு ரட்சிக்கும் பலனாய் இருந்தார். What David could not do on his own, தாவீது தன் சொந்த பலத்தினால் செய்ய முடியாததை God helped him. கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். If God did not step in for David, அப்படி தாவீதுக்கு கர்த்தர் அங்கே போகாம இருந்திருப்பாருன்னா no one would step in for him. யாரும் தாவீதுக்கு போயிருக்க மாட்டாங்க. Last week in the psalm we were reading of my own parents have deserted me. போன வார சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம், பரகாட்சரே என்னுடைய தாய் தந்தையும் என்னை கைவிட்டாங்க.
My parents also cannot help me. என்னுடைய பெற்றோர் எனக்கு உதவி செய்ய முடியல. My king also can help me because my king is after my neck. ராஜாவும் எனக்கு உதவி செய்யவில்லை. எனக்கு அவர் எனக்கு கழுத்தை பிடிச்சி நெருக்கிறதுக்கு தொடர்ந்து கொண்டிருந்தார். At that time, because Saul, the king, he was from Benjamin, the tribe of Benjamin. அப்பொழுது சவுல் ராஜா பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர். So his headquarters was in the land of Benjamin. அவருடைய தலைநகரம் வந்து பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்தது. But David comes from Judah. தாவீதோ யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர். So in that means how is he going to call his parents are different state. ஆகையால தாவீது எப்படி தன்னுடைய பெற்றோரை கூப்பிட முடியும்? அவங்க வந்து வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. There is no phone that time to call. phone இல்ல. You want to go there also probably take one day. அங்க போறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கும். Who is he going to turn to? அங்க யாரை நோக்கி அவருக்கு போவாரு? Parents cannot call because they are far away. பெற்றோரை கூப்பிட முடியாது, அவங்க தூரத்துல இருக்காங்க. The person he called king, he is after him now. ராஜாவை கூப்பிடனாக்க அந்த ராஜாவே இவரை உயிரோடு கொண்டிருக்கிறாரு. All his friends who were part of the army all are following Saul. அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவர் கூட இருந்தவங்க இப்போ சவுல் ராஜாவை பின்பற்றி போறாங்க. Who does he turn to? அவங்க யாரை நோக்கி அவர் திரும்புவார்? Only God. தேவன் மாத்திரம். So if God did not step in for David, ஆகையாலே அப்படி தேவன் தாவீதுக்காக அங்க இல்லனா no one will help him. யாரும் அவருக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. So we see this over and over and over again. ஆகையாலே இதை மறுபடியும் நாம் பார்க்கிறோம். One day his own son wanted to kill him. ஒரு நாள் தன்னுடைய சொந்த மகன் அவனே அவரை கொல்றதுக்கு இருந்தான். What to do? என்ன செய்வது? Who to call? யாரை நோக்கி கூப்பிடுவது? Call his grandfather and come. Ask to give advice. தாத்தாவை கூப்பிடணுமா? எனக்கு ஆலோசனை தாங்க. Who to call? No one to call. Okay? So God stepped in for David when no one else could step in for David. யாரும் தாவீதுக்கு வர முடியாத சூழ்நிலையில தேவன் அவருக்கு வந்தார். And David says, I'm thankful to you. தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். I proclaim my thanks. என்னுடைய நன்றியை உமக்கு ஏறெடுக்கிறேன். Through song. பாடலின் மூலமாய் ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறார். Song is public. பாடல் வந்து ஒரு பொது காரியம். Okay. Those days they got no Facebook to go and tell, write, type and post it out. So people can see. அந்த நாட்கள்ல Facebook எல்லாம் பாடலை எழுதி எல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு no Instagram story. People can see. இந்த இருக்கிற நவீனமான காரியங்கள் அந்த நாட்கள்ல இல்ல. How do you do? எப்படி செய்வோம்? You got no even printing press cannot put posters. அச்சகமும் இல்ல அதை அச்சடித்து கொடுப்பதற்கு. So how do you tell your thanks? எப்படி நம்முடைய நன்றியை தெரிவிப்பது? Through song. பாடலின் மூலமா. So his songs were all written because he wanted to publicly proclaim God's goodness. அவருடைய பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, அது பொதுவிலே அது வந்து பாடப்படுவதற்கு. Today why people create songs? இன்றைக்கு ஏன் ஜனங்கள் இன்றைக்கு பாட்டு நிறைய எழுதுறாங்க பாடுறாங்க? I don't know, that you must ask them. உங்களுக்கு தெரியல ஏன் அதை எழுதுறாங்க ஏன் பாடுறாங்கன்னு? Some want to be famous. சிலர் வந்து பிரபலமா இருக்கணும். Some because they are too free. சிலர் ஒன்று செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை சும்மா. But David's purpose of writing song is to thank God publicly. தாவீதுடைய நோக்கம் பாடல் எழுதுவது பாடுவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது. And in verse 8 வசனம் 8ல he repeats again, the Lord is my strength, மறுபடியும் கர்த்தர் என் பலன், my defense, என்னுடைய பாதுகாப்பு. but not only for me but for the people of Israel. எனக்கு மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்கும். So he, as a king, now he takes ownership not only for his own life but the people of Israel. இப்பொழுது தாவீது ஒரு ராஜாவாக தனக்கு மாத்திரமல்ல தன்னுடைய சொந்த ஜனத்துக்கும் அவர் வந்து பொறுப்பெடுக்கிறார். You are my strength, நீர் என் பலன், you are my shield, என்னுடைய கேடகம். you are also the strength and shield for the people of Israel. நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் கேடகமும் பலனுமாயும் இருக்கிறீர். Okay, let's now move to the third part, verse 9. மூணாவது பகுதி போவோம். வசனம் 9. Psalmist prays for the people. சங்கீதக்காரர் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். Okay, save your people and bless your inheritance, be their shepherd also and carry them forever. தேவரே உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். So David ends the psalm by praying.
தாவீது இந்த சங்கீதத்தை ஜெபத்தின் மூலமாய் So முடித்தார். first he was lamenting, முதல்ல புலம்பல், then he moved to a time of praise. இரண்டாவது துதி. But before he ends the psalm, இதை முடிக்கும் முன்பாக he prays to God for Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். As how you have saved me, நீர் என்னை ரட்சித்தது போல you save my nation. என்னுடைய தேசத்தை காப்பாற்று. And he asked God for three things. ஆண்டவரே மூன்று காரியங்கள் கேட்கிறார். Please save the people. ஆண்டவரே ஜனங்களை காப்பாற்று. It doesn't mean they are going through a problem, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில கடந்து போறாங்க என்று அல்ல. but he says whenever they go through a problem, you save them. ஆனால் அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில கடந்து போவார்களாகில் அவர்களை காப்பாற்று. As how you have saved me over and over again, you save them. என்னை மறுபடியும் காப்பாற்றினது போல அவர்களை காப்பாற்று. Number two, blessed inheritance of the people. இரண்டாவது, ஆண்டவரே ஜனங்களுடைய சுதந்திரத்தை காத்துக்கொள்ளும். Divine blessing. ஒரு தெய்வீக ஆசீர்வாதம். Inheritance சுதந்திரம் means it does not go to enemy, he will remain in you. சத்ருக்கு அது போகாது, அது கர்த்தருடைய பிள்ளைகள். What is yours remains yours. உங்களுடையதாக இருக்கும். It does not go to someone else. அது வேற யாருக்கும் போகாது. So he says blessed inheritance. அந்த வார்த்தை என்னமா 9வது வசனம் சுதந்திரம். ரைட். ஓகே, தேங்க்ஸ் மேம். You do not have to sell off your land to pay off your debts or something like that. கடனை அடைப்பதற்கோ எதையாவது சரிப்படுத்துவதற்கோ உங்களுடைய நிலத்தை நீங்க விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. Bless them, he says, prosper them. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து செழிப்பாக்கும். Third thing, he says, be the shepherd of your people. மூணாவது, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு நீரே மேய்ப்பராயிரும். Carry them through. அவர்களை சுமந்து செல்லும். Here David is talking of his own experience as a shepherd. இங்கே தாவீது தன்னுடைய சொந்த அனுபவம் ஒரு மேய்ப்பராக அவர் சொல்லுகிறார். If the sheep go through a difficult path, ஒரு ஆடு ஒரு கஷ்டமான பாதையில செல்லுமாகில், rocky path, கற்கள் நிறைந்த ஒரு பாதை, cannot climb, ஏற முடியல. So what does a shepherd do? மேய்ப்பர் என்ன செய்வாரு? He carries them. அந்த ஆடை அவர் சுமந்து கொள்வார். When you think this, don't think that he's carrying a small little lamb like a puppy. ஒரு சின்ன நாய்க்குட்டி தூக்குற மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி அவர் தூக்கல. How do shepherds carry their sheep? ஒரு மேய்ப்பர் எப்படி தன்னுடைய ஆடை அவர் சுமந்து கொள்வார்? Put it on their neck. தோல்ல அவர் shoulder சுமந்து போவார். Because have you seen goat and lamb? They are not small. ஆடும் செம்மறியாடும் பார்த்தீங்கன்னா அது சின்னதா இருக்காது. You have to put them on your shoulder and carry them. எருமை மாதிரி போட்டு தூக்கி. So that's what David did for his sheep. தாவீது அப்படிதான் தன்னுடைய ஆட்டுக்கு செய்தார். For example, crossing the river. ஒரு ஆறை கடந்து போகணும். What does he do? என்ன செய்வாரு? He carries one by one across the river. ஒவ்வொரு ஆடையும் அப்படி சுமந்து கொண்டு போய் அவர் அந்த அக்கறையில சேர்ப்பார். Okay, David is a shepherd. He would have at least had 50 sheep. At least minimum 50 to 100. தாவீது வந்து ஒரு மேய்ப்பர், குறைஞ்சபட்சம் ஒரு 50 இருந்து ஒரு 100 ஆடுகளை அவருக்கு இருந்திருக்கும். If you carrying 10 means he's not a shepherd. That one hobby, pastime. 10 தூக்குனீங்கனாக்கா, if you have just 10 sheep, that was just a pastime. 10 ஆடு இருந்துச்சுன்னா அது பொழுதுபோக்கு. But you are a shepherd, so you have at least 50 to 100. நீங்க ஒரு மேய்ப்பர், எப்படி ஒரு 50 100 இருந்திருக்கணும். Sometime more. கூட இருந்திருக்கணும். So you want to cross the river, what do you do? ஒரு ஆறை கடந்து போனா என்ன செய்வீங்க? Sheep can swim. ஆடு நீச்சல் அடிக்குமா? So what does a shepherd do? மேய்ப்பர் என்ன செய்வார்? One by one he puts them on their shoulder and carries them across the river. தன்னுடைய தோள்ல ஒவ்வொண்ணா சுமந்து கொண்டு போய் சேர்ப்பார். It will take you at least probably 2 hours, don't know, maybe 2 மணி நேரம் எடுக்கலாம். One by one. ஒவ்வொண்ணா. Okay, that is the role of a shepherd. இதான் ஒரு மேய்ப்பருடைய வேலை. And he says, God, you be the shepherd of your people. அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு மேய்ப்பராய். You carry them through. அவர்களை சுமந்து செல்லும். So this last verse, கடைசி வசனம், David he has already received his prayer. தாவீது தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் பெற்றார். He received personal victory. தனிப்பட்ட வெற்றியை அவர் பெற்றார். But he's not satisfied. அவருக்கு திருப்தி He கிடையாது. says, the same way you have been to me, be over the people. ஆண்டவரே எனக்கு நீர் இருந்தது போல என் ஜனங்களுக்கும் அப்படியே. Please bless my people. என்னுடைய ஜனங்களை ஆசீர்வதியும். Please save them when they go through attacks. ஆண்டவரே விதமாக அவர்களுக்கு தாக்குதல் வரும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு. And when they go to difficulty, carry them on your shoulders.
அவர்கள் கஷ்டமான சூழ்நிலை போகும்போது அவர்களை உம்முடைய தோளிலே சுமந்து கொண்டார். David is not satisfied about himself. தாவீது தனக்கு நடந்ததிலே அவர் திருப்தி கொள்ளல. He wants God to also be upon the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படியே இருக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். Okay, so as we draw to a close, ஆகிய ஒரு முடிவுக்கு நாம் கொண்டு வரும். okay, Psalm 28 சங்கீதம் 28 is a cry of David to be heard. தாவீது தேவனிடத்தில் அவர் சத்தமிட்டதை தேவன் He says, God, you are silent. ஆண்டவரே நீர் அமைதியா இருக்கிறீர். Enemies around me. என்னை சுற்றிலும் சத்துருக்கள் நிறைந்திருக்கிறாங்க. Please answer me. எனக்கு பதில் தாரும். Please deliver me. என்னை காப்பாற்றும். You are my rock. நீர் என் கன்மலை. I depend on you. நான் உம்மை சார்ந்திருக்கிறேன். Please do not let me get the same judgment as the wicked people. ஆண்டவரே அக்கிரமக்காரர்களுக்கு கிடைக்கும் தண்டனை எனக்கும் வேண்டாம். Listen to me. ஆண்டவரே என் சத்தத்தை கேளும். See my hands. ஆண்டவரே என்னுடைய கரங்களை பாரும். And then what we see is God answered him. பிறகு நாம் பார்க்கிறோம் பாருங்க எப்படி தேவன் தனக்கு உதவி செய்கிறார். Because he trusted in the Lord. காரணம் அவர் கர்த்தரிலே நம்பி இருந்தார். Then he says, God, you are my strength and my protection. பிறகு அவர் சொல்கிறார் கர்த்தாவே நீர் என் பலன், நீர் என் கேடகம். You are the saving force. நீர் என்னை ரட்சிக்கும் தேவன். You are my saving power. That's what நீர் just the என்னை term. ரட்சிக்கும் பலன். You are my attack, you are also my defense. நீர் எனக்காக யுத்தம் செய்கிறவர், என்னை நீர் பாதுகாக்கிறவர். And then says God, just like how you are to me, do it to my people. கடைசியில் சொல்கிறார் ஆண்டவரே எனக்கு செய்தது போல என் ஜனங்களுக்கும் செய்யும். Be our shepherd. நீர் எங்களுடைய மேய்ப்பராய். Shall we pray? Heavenly Father, even as we study this, பரலோக பிதாவே இதை நாங்கள் படிக்கும்போது Lord, be our strength. நீர் எங்களுடைய பலனாய். Be our shield. எங்களுடைய கேடகமாய். Be our rock. நீர் எங்களுடைய கண்மலையாய். Just like how David saw you, தாவீது உம்மை எப்படி பார்த்தாரோ, that's how he trusted you. எப்படி அவர் உம்மை நம்பினாரோ, Lord, teach us to trust you. ஆண்டவரே உம்மை நம்ப எங்களுக்கு கற்றுக் Be our shepherd, நீர் எங்களுடைய மேய்ப்பராயிரும். that you can carry us through all situations. எங்களை எல்லா சூழ்நிலையிலும் சுமந்து செல்ல முடியாது. And Lord, I pray that you will help us to rejoice ஆண்டவரே நாங்கள் களி கூற முடியாது எங்களுக்கு உதவி செய்யும். when we receive the answer from you. நாங்கள் உம்மிடமிருந்து பதில் பெறும் வேளை. Lord, be our shepherd. ஆண்டவரே நீர் எங்களுடைய மேய்ப்பராயிரும். Be our rock. எங்களுடைய கண்மலையாயிரும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.